சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹமாஸினால் விடுவிக்கப்பட்ட பணிய கைதிகள், மகிழ்ச்சியில் உறவுகள். விசேட சிறைகளில் தடுத்து வைக்கப்படும் கைதிகள், தலையிட்ட நீதி சேவை ஆணைக்குழு. குண்டு துளைக்காத வாகனங்களை மீண்டும் கோரும் மகிந்த, ஆராய்வதாக அரசு தெரிவிப்பு. அதிரடியாக சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்ட பேருந்து நடத்துனர்கள் பற்றிச்சீட்டு வழங்காமையினால் நீக்கம். கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் சட்டத்தரணியுடன் குழப்பத்தில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரி இடமாற்றம் வழங்கி உத்தரவு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் சந்தேக நபர்களை அல்லது கைதிகளை விசேட சிறையில் தடுத்து வைக்குமாறு நீதிவான்கள் உத்தரவிடுவதை தவிர்க்குமாறு நீதிச்சேவை ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா நீதிச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் பிரசன்ன அல்விஸின் கையெழுத்துடன் நீதித்துறை அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிபதிகளின் உத்தரவின் பேரில் சந்தேக நபர்கள் அல்லது கைதிகள் பிரத்யேக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் எந்த ஒரு சந்தேக நபர் அல்லது கைதிக்கு விசேட பாதுகாப்பு வழங்க நீதிபதிகள் உத்தரவிடக்கூடாது எனவும் நீதிச்சேவை ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி திறந்த நீதிமன்றத்தில் பெறப்படும் கோரிக்கைகள் மாத்திரம் சம்பந்தப்பட்ட சிறைச்சாலை கண்காணிப்பாளரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டால் போதுமானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் அல்லது கைதிகளை அவர்களின் குடும்பத்தினரின் சிறப்பு சந்தர்ப்பங்களுக்காக அல்லது பிற நோக்கங்களுக்காக சிறையில் அடைக்கும் காலத்தில் அவர்களின் வீடுகளுக்கும் பிற இடங்களுக்கும் அழைத்துச் செல்ல நீதிபதிகள் உத்தரவிடக்கூடாது. எந்த ஒரு காரணத்திற்காகவும் சிறையிலிருந்து எவரேனும் வெளியே அழைத்து செல்லப்பட்டால் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் அந்த விடயத்தையும் அதற்கான காரணங்களையும் நீதிபதியிடம் தெரிவிக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சந்தேக நபர்கள் அல்லது கைதிகள் மருத்துவ சிகிச்சை தொடர்பாக முன்வைக்கும் கோரிக்கைகள் நீதவான் மற்றும் சிறை மருத்துவர்களுக்கும் அனுப்ப வேண்டும் என்றும் நீதிச்சேவை ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் மைத்ரிபால ஸ்ரீசேன ஆகியோருக்கு முன்னர் ஒதுக்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனங்களை திருப்பித் தருமாறு விடுத்த கோரிக்கைகளை பொது பாதுகாப்பு அமைச்சகம் மறுபரிசீலனை செய்து வருவதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் உரிமைகள் ரத்து செய்தல் சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2025 அக்டோபர் தொடக்கத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு முன்னர் வழங்கப்பட்ட சலுகைகளை மீண்டும் பெறுவதற்கான அரசாங்கத்தின் உத்தரவுக்கு இணங்க மஹிந்த ராஜபக்ச தனது குண்டு துளைக்காத வாகனத்தை திருப்பி தந்ததாக குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகள் இருவரும் வாகனங்களை திருப்பி தருமாறு கோரியதாக அமைச்சர் விஜயபால தெரிவித்துள்ளார். மைத்திரிபால சிறிசேன வாய்மொழியாக இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாகவும் அதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எழுத்துப்பூர்வ கோரிக்கையை சமர்ப்பித்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கோரிக்கைகள் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் பொலிஸ்மா அதிபர் போன்ற மூத்த அதிகாரிகள் அடங்கிய மதிப்பீட்டுக் குழுவுக்கு பரிந்துரைக்கப்படும் என்று அமைச்சர் மேலும் கூறினார். வாகனங்களை மீளப் பெற்றமை அவர்களின் பாதுகாப்பை எந்த வகையிலும் பாதித்தால் வாகனங்களை அவர்களுக்கு மீள கையளிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்று அமைச்சர் கூறியுள்ளார். குழுவின் முடிவின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு ஆபத்து இருந்தால் அத்தகைய வாகனங்களை மீள அவர்களுக்கு கையளிப்பதற்கு சட்டம் அனுமதிக்கிறது என்று அமைச்சர் நாடாளுமன்றத்தில் கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கல்கிசை காவல்துறை தலைமையக காவல்துறை பரிசோதகர் HTM துஷார உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதன்படி அவர் சாதாரண பணிகளுக்காக வைத்திய சேவைகள் பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார்.
சமீபத்தில் கல்கிசை நீதிமன்ற வளாகத்துக்கருகில் சட்டத்தரணி ஒருவருக்கும் காவல்துறை அதிகாரி ஒருவருக்கும் இடையே நடந்த தகராறில் காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசேட விசாரணைக்கு அமைய இந்த இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நடைபெற்று வரும் முதற்கட்ட விசாரணைகள் தொடர்பாக இந்த இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கை ஆசிரியர் சங்கம் இன்று முதல் வடமாகாணத்தில் தொடர் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாக அறிவித்துள்ளது. வடமாகாண கல்வி திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்ட இடமாற்றங்களுக்கு ஆட்சேபனை தெரிவித்து இந்த பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உப தலைவர் தீபன் திலீசன் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த ஆசிரியர் இடமாற்றங்கள் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அதன் உப செயலாளர் காராளசிங்கம் பிரகாஷ் இந்த எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவங்சவுக்கு வாக்குமூலம் வழங்க இன்று முன்னிலையாகுமாறு தங்காலை காவல்துறையினர் அழைப்பு விடுத்துள்ளனர். இருப்பினும் இன்றைய தினம் முன்னிலையாக முடியாமை குறித்து காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளதாகவும் வேறொரு நாளில் முன்னிலையாகுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் புவக்தண்ட பகுதியைச் சேர்ந்த சாண என்பவரின் அரசியல் தொடர்புகள் குறித்து தங்காலை குற்றப்பிரிவுக்கு அவர் முன்னர் அளித்த அறிக்கையை திரிப்புப்படுத்தி பொதுவில் பரப்பியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக தேசிய காவல்துறை ஆணையகத்தில் முறைப்பாடு அளித்து சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பயணிகளுக்கு பற்றுச்சீட்டு வழங்காமைக்காக மேல் மாகாணத்தில் 57 பேருந்து நடத்துனர்கள் தற்காலிகமாக பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மேற்கு மாகாண சாலை பயணிகள் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த மாதம் 1ஆம் திகதி முதல் 10ஆம் திகதி வரை நடத்துனர்கள் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதாக ஆணையத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற தளபதி காமினி ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இடைநீக்கம் செய்யப்பட்ட நடத்துனர்களுக்கு மேல் மாகாண சாலை பயணிகள் போக்குவரத்து ஆணையம் ஒரு நாள் பயிற்சி பட்டறையும் நடத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேற்கு மாகாணத்தில் இயக்கப்படும் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் 1ஆம் திகதி முதல் பற்றுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வது கட்டாயமாக்கப்பட்டது. இந்த காலப்பகுதியில் மேல் மாகாண சாலை பயணிகள் போக்குவரத்து ஆணையம் சுமார் 500 பேருந்துகளை ஆய்வு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவது மிகவும் வரவேற்கத்தக்க விடயமாகும் என நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2 பெரும்பான்மை கட்சிகள் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்று சேர்வதற்கான ஒரு நேர காலம் வந்திருக்கின்றது. இது காலம் கடந்த ஒரு செயல் என்றாலும் இப்பொழுது இது அத்தியாவசியம் என்பது இந்த அரசியலிலே ஒரு முக்கியமாக கருதப்படுகின்ற ஒரு விஷயமாகும். அதிலே கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களும் கௌரவ சஜித் பிரேமதாச அவர்களும் ஒன்றிணைந்து எதிர்காலத்திலே கட்சியினுடைய நடவடிக்கைகளை யார் பெரியவர் யார் சின்னவர் என்று அதாவது எதிர்பார்க்காமல் விட்டு கொடுப்புடன் மக்கள் எதிர்பார்க்கின்ற அதாவது எதிர்கட்சியாக இருந்து அரசியலிலே செய்கின்ற வேலைகளை செய்வது அதோடு எதிர்காலத்திலே அரசியல் கட்சியாக அல்லது ஆளும் கட்சியாக வருவதற்கான வாய்ப்பை உருவாக்குவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டும். அப்படி என்றால் இன்று ஆளுகின்ற கட்சியை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக இது உருவாக்குவதற்கு மக்களுடைய பலத்தை திரட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது இந்த 2 கட்சியினாலும் செய்ய முடியும். கடந்த காலங்களிலே இந்த 2 கட்சிகளின் பிரிவினால ஒரு சாரார் எந்த கட்சிக்கும் வாக்களிக்காமல் இருந்ததையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். ஆகவே அப்படி அல்லாமல் இந்த முறை எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த 2 தரப்பினருக்கும் அதில் உருவாக போகின்ற எந்த கட்சி அல்லது எந்த சின்னம் என்று உருவாகின்ற சின்னத்திற்கு எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இணைந்தால் நிச்சயமாக இந்த ஆளும் கட்சியினுடைய இந்த பலத்தை குறைத்து எதிர்காலத்திலே ஆளுகின்ற கட்சியாக வருவதற்கும் மாகாண சபைகளிலே அதிகமான இடங்களை பிடிப்பதற்கான சந்தர்ப்பமும் இதிலே உருவாகும். ஆகவே சிந்தித்து செயலாற்றுகின்ற இந்த நேரத்திலே இது ஒரு முக்கியமான தருவாய் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். கிளிநொச்சி பூநகரி சங்கப்பட்டி பாலம் அருகே இனங்காணப்படாத இளம்பெண்ணின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது.
குறித்த பெண்ணின் சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த பெண் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் அவர் 20 முதல் 25 வயதிற்கு உட்பட்டவர் எனவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி நீதிவான் நீதிமன்ற பதில் நீதிவான் எஸ் சிவபாலசுப்ரமணியம் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு சடலத்தை மீட்க உத்தரவிட்டுள்ளார். மீட்கப்பட்ட சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பூநகரி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடத்திய கரூர் பரப்புரையின் போது 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கை மத்திய புலனாய்வுத்துறைக்கு மாற்றக் கோரிய மனுவிற்கு உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் தாக்கல் செய்த மனுக்களில் 2 பேர் தாங்கள் மனு தாக்கல் செய்யவில்லை என தெரிவித்துள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் அனைத்து உண்மையும் வெளிவர வேண்டும் என உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அதனால் தான் தங்கள் நீதிபதி ஒருவரை விசாரணையை கண்காணிக்க நியமித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணை முடிவில் நிச்சயமாக யார் செய்தது தவறு என்பது தெரிந்துவிடும் என உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஹமாஸினால் கடந்த 2 வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஸ்டேலிய பணிய கைதிகளில் 7 பேர் ஹாசா அமைதி திட்டத்தின் முதல் கட்டமாக விடுவிக்கப்பட்டுள்ளனர். விடுவிக்கப்பட்ட 7 பேரும் ஸ்டேலுக்கு திரும்பிவிட்டதாக அந்த நாட்டு இராணுவம் தெரிவித்துள்ளது. காசா அமைதி திட்டத்தின் முதல் கட்டத்தின் அடிப்படையில் ஹமாஸிடம் உள்ள 20 பணைய கைதிகள் மற்றும் இறந்த பணைய கைதிகளின் உடலங்களும் ஒப்படைக்கப்பட உள்ளன. இதற்கமைய முதற்கட்டமாக 7 பணைய கைதிகளை ஹமாஸ் இன்று விடுவித்துள்ளது. எஞ்சிய பணைய கைதிகள் விடுவிக்கப்பட உள்ளனர். பணைய கைதிகளுக்கு ஈடாக இஸ்ரேல் 250 பலஸ்தீன கைதிகளையும் 1700க்கும் மேற்பட்ட கைதிகளையும் விடுவிக்க உள்ளது. இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலை வந்தடைந்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹமாஸினால் விடுவிக்கப்பட்ட பணைய கைதிகள், மகிழ்ச்சியில் உறவுகள். விசேட சிறைகளில் தடுத்து வைக்கப்படும் கைதிகள், தலையிட்ட நீதிச்சேவை ஆணைக்குழு. குண்டு துளைக்காத வாகனங்களை மீண்டும் கோரும் மகிந்த, ஆராய்வதாக அரசு தெரிவிப்பு. அதிரடியாக சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்ட பேருந்து நடத்துனர்கள் பற்றிச்சீட்டு வழங்காமையினால் நீக்கம். கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் சட்டத்தரணியுடன் குழப்பத்தில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரி இடமாற்றம் வழங்கி உத்தரவு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.